இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெரும்பாலான மக்கள் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். காலையில் கண் விழிச்சதுலேருந்து இரவு கண்மூடி தூங்குற வரைக்குமே, அதையும் தாண்டி 24 மணி நேரமும் மனிதனோட ஒட்டி உறவாடி கொண்டு இருக்கக்கூடிய கைபேசி தான் அது. செல்ஃபோன், மொபைல் ஃபோன்ஸ். தூங்கி எந்திரிச்சதுலேருந்து கழிவறை போகும்போதும் சரி, குளிக்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, எப்போதான் அந்த செல்ஃபோன் கையில் இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கு. பல்வேறு நல்ல விஷயங்கள் இந்த செல்ஃபோனில் இருந்தாலும், விரல் நுனியில் உலகத்தை அறிஞ்சிக்கக்கூடிய வசதி, சீக்கிரமாக கருத்துக்களை பரிமாறலாம், உடனுக்குடனே தகவலை தெரியப்படுத்திக்கலாம், இப்படிப்பட்ட பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த செல்ஃபோன் அதே போல சரியா பயன்படுத்தலை அப்படின்னா மனிதர்களை அடிமையாக்கக்கூடிய, தவறான வழியை காட்டக்கூடிய பாதகமும் அதில் இருக்குது. இது நமக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம தான் தெரிஞ்சு நடந்துக்கணும். பொழுதுபோக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து செல்ஃபோனை பயன்படுத்தாதீங்க. நாளடைவில் அது உங்களை அடிமைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்து உங்களை தனிமைப்படுத்திவிடும். அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால உடலுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் ரீதியான பிரச்சனைகள் என்பதை விட மனதிற்கு இறுக்கத்தையும், மனதை ஒரு பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையையே முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அடிமையாகின்ற பழக்கம் கெடுதலானது. தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்துங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அளவாக பயன்படுத்துங்க, சந்தோஷமாக இருங்க. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் மின்னும் மனசோடு.